Hi, good morning. Welcome to another episode of PR Cricket Chat. ரெண்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு இந்தியா ஸ்ரீலங்கா T20 சீரீஸ் எதிர்பார்த்த திசையில தான் போயிட்டு இருக்கு. ஃபுல் ஸ்ட்ரென்த் இந்தியன் டீம் எக்ஸெப்ட் பும்ரா அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கன் டீம். நான் நினைச்சேன் T20s அன்னைக்கு தான் சொன்னேன் க்ளோஸா இருக்கும் பிகாஸ் மார்ஜின் ஆஃப் எரர் வந்து கொஞ்சம் கம்மி. ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி கிடையாது, வெறும் அந்த ரெண்டு டீமுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கல்ஃப் இருக்கும். T20ல யாரை வேணாலும் பீட் பண்ணலாம் ஒரு on any given day. First match, in fact, ஸ்ரீலங்கா நல்லா தான் சேஸ் பண்ணாங்க. 140 for 2, சேசிங் 213. திடீர்னு கொலாப்ஸ் ஆயிட்டாங்க 170. நேற்று மேட்ச்லயுமே நல்லா ஆடி இருந்தாங்க 130 for 215 overs. அப்புறம் ஒரு கொலாப்ஸ். ஸோ ஐ திங்க் இந்தியா கொஞ்சம் ப்ரூவிங் டு பி ஸ்ட்ராங் ஃபார் ஸ்ரீலங்கா as expected. இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அந்த இன்டென்ட் காமிச்சது ஃப்ரம் கில். ஏன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் எப்பவுமே இன்டென்ட் காட்டுவாரு. சுப்மன் கில் காட்டின இன்டென்ட் ரொம்ப ரொம்ப ஒரு குட் நியூஸ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். ஏன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன் அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு டேலண்ட்டை உட்காந்து வச்சு சுப்மன் கில் ஆடக்கூடாதுன்னு. ஆனா சுப்மன் கில் வந்து உங்களுக்கு அந்த 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி கொடுத்தாருன்னா ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் அந்த ரோஹித் சர்மா எஸ்டாப்ளிஷ் பண்ண பிலாசபி தட் 30s 40s கூட போதும், அதை வந்து கேரி ஆன் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க சோஃபார். அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஒரு 5-6 பேர் 30s 40s அடிச்சாலே உங்களுக்கு 200 ரன் வந்துடும் ஸ்கோரு. அதுதான் ப்ரூவ் பண்ணாங்க இந்தியா இன்னைக்கு. யாருமே 35 பாலுக்கு மேல ஆடல. அண்ட் ஐ திங்க் போக போக T20 கிரிக்கெட்ல இந்த மாதிரி தான் ஒரு ஒரு பேட்டர்ன் செட் ஆகும் அண்ட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அது இந்த 213ல பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ரிஷப் 49. அண்ட் ரிஷப் பத்தி நம்ம பேசணும்னா ஃபர்ஸ்ட் 16 ரன்ஸ் ஒரு 15 பால்ஸ் தான் அடிச்சாரு. எனக்கு இன்னுமே கன்வின்ஸ்ட் கிடையாது நான் அட்லீஸ்ட் தட் ரிஷப் இஸ் த T20 விக்கெட் கீப்பர். அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அவுட் ஆட்டார்னு. ஆனா சஞ்சு சாம்சன் சப்போர்ட்டர்ஸ் என்ன கொடுப்ப சொல்லுவாங்க, அவர் என்ன அடிச்சாலும் நீங்க டிராப் பண்ண போறீங்க. ஸோ அவர் ப்ரெஷர்ல வராரு. சரிங்க, ப்ரெஷர்ல வராரு, பட் கொடுக்குற ஒரு சான்ஸ் எடுத்துக்கலாம்ல. நேற்று யசஸ்வி 30 of 13 balls, சஞ்சு சாம்சன் ஒரு 30 ரன் 16 பால் அடிச்சிருந்தாலும் நல்லது தானே. கொடுக்குற சான்ஸ்ல அவர் அடிக்கிறது இல்லை. ஆனா அவர் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து சஞ்சு சாம்சன் சான்ஸே கொடுக்கறது இல்லை. நான் மேபி இட் இஸ் டைம் டு லுக் பியாண்ட் ரிஷப் பந்த் அண்ட் சஞ்சு சாம்சன். ரெண்டு பேரும் வேணாம், வேற யாராவது T20க்கு நம்ம கூட்டிட்டு வரலாமான்னு யோசிக்க வேண்டிய நேரம் கூட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா இன்னொன்னு, ரிஷப் பந்த் வந்து 3 ஃபார்மேட் பிளேயர் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. சுப்மன் கில்ல 3 ஃபார்மேட் பிளேயர் டிசைட் பண்ணியாச்சு. இந்தியன் கிரிக்கெட்ல ஒரு இது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இப்பெல்லாம். BCCI நல்ல விஷயங்கள் நிறைய செய்யறாங்க. ஆனா ஒரு கெட்ட விஷயம்னு சொல்ல மாட்டேன். ஒரு அது என்ன கரெக்டான வேர்டுன்னு நான் ஸ்ட்ரகிள் பண்றேன். ஒரு இது இருக்கு, ஒரு கம்பல்ஷன், அதான் ரைட் வேர்ட். தட் ஒருத்தரை நம்ம 3 ஃபார்மேட் பிளேயரா ஆக்கி விட்டுறணும்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு 3 ஃபார்மேட் பிளேயர் தாங்க இந்தியால, ஜஸ்பிரீத் பும்ரா. வேற யாருமே 3 ஃபார்மேட் பிளேயர் கிடையாது. அப்கோர்ஸ் பும்ரா வந்து நம்ம இந்த மீனிங்லெஸ் T20ஸ்லாம் ஆட போய் வைக்க கூடாது. T20 வேர்ல்ட் கப் 2026 இருக்கா, பும்ராவை கூட்டிட்டு வாங்க. ODI சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்கா, பும்ராவை கூட்டிட்டு வாங்க. இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் பும்ராவை கூட்டிட்டு வாங்க. ஒன்லி ஆல் ஃபார்மேட் பிளேயர் இஸ் பும்ரா. வேற எனக்கு தெரிஞ்சு யாருமே ஆல் ஃபார்மேட் பிளேயர் கிடையாது. ஸோ இப்போ ரிஷப் பந்த் ஆல் ஃபார்மேட் பிளேயர் ஆகணும், சுப்மன் கில் ஆல் ஃபார்மேட் பிளேயர் ஆகணும், அந்த ஒரு கம்பல்ஷன் ஏன் இருக்குன்னு எனக்கு புரியல. பட் எனிவே அதுதான் ப்ரெசென்ட் ட்ரெண்ட். அண்ட் இப்போ கில்ல வந்து ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் ஆக்கி விடணும். கோலிக்கு அடுத்தது ஒரு சூப்பர் ஸ்டார் வேணும், அது கில். 3 ஃபார்மேட் பிளேயர் கில்ல எல்லா ஃபார்மேட்டும் ஆடணும்னு. ஒன் டே அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் டெஃபினெட்லி. T20 நான் ஒன்றும் கன்வின்ஸ் கிடையாது, பார்ப்போம். ஆனா ஒரு விஷயம், இந்த பும்ரா இல்லாம போலிங் லிட்டரலி ஒரு ஸ்டேட் லெவல் போலிங் டீம் மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் செம்மாடி வாங்கினாங்க, செகண்ட் மேட்ச் செம்மாடி வாங்கியிருந்தாங்க. ஸோ லக்கிலி ரவி பிஷ்னாய் பாண்டியா வந்து செகண்ட் மேட்ச்ல பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ரியான் பராக் பண்ணாரு. ஸ்பீக்கிங் ஆஃப் ரியான் பராக், அவருக்கு ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு அபிஷேக் சர்மா, ஒரு திலக் வர்மா, வேற நீங்க இங்க எந்த ப்ராமிசிங் பிளேயர் சொன்னீங்கன்னு. ஏன்னா ரியான் பராக் போல் பண்றாரு. இந்தியால கடைசியா ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் போல் பண்ணது சுரேஷ் ரெய்னா தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு கான்ஸ்டன்ட் போலிங் போட்டது கிடையாது. சுரேஷ் ரெய்னா ODI ஆகட்டும் T20 ஆகட்டும் அவர் பாதி கோட்டா போட்டுருவாரு. ODIல 4-5 ஓவர் போடுவாரு, T20ல எப்படியும் 2 ஓவர் போடுவார், CSK கூட போடுவாரு. இதுல வந்து ஆச்சரியமான என்ன விஷயம்னா, ரியான் பராக் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அவ்வளவு போலிங் போட்டதே கிடையாது.
ஆனா அவர் சொல்லிருப்பாங்க நீங்க bowling போடணும் அப்பதான் உங்களுக்கு டீம்ல சான்ஸ் இருக்கு. அத ஏத்துக்கிட்டு ஐ திங்க் ஹீஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹிஸ் bowling கிரேட் சைன். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. செகண்ட் மேட்ச் எல்லாரும் அடி வாங்கும்போது கூட 4 overs 30 runs 7.5 an over நாட் பேட் வென் ஸ்கோர் வாஸ் 16 overs 135. அவரோட 4 ஓவர்ஸ்ல 30 runs இஸ் நாட் பேட். ரியன் பராக் வந்து டெஃபினட்டா வந்து மத்தவங்க மத்த பிளேயர்ஸ் ஓட ஒரு கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அவர் போல் பண்றாரு, குட் ஃபீல்டர் ஆல்சோ. ஸோ குட் சைன்ஸ். ஏன்னா நம்ம டாப் ஆர்டர் போல் பண்ணாது ஒரு பெரிய பெரிய விஷயம், ப்ராப்ளமா இருந்திருக்கு. இப்போ அது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி நம்ம லோவர் ஆர்டர் கொஞ்சம் பேட்டிங் பண்ணா நல்லா இருக்கும். பிகாஸ் அந்த 9, 10, 11 வந்து ஒரு இது ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். 6 balls 10 to win 12 to winனா இவங்களை நம்பவே முடியாது. ஸோ அதையும் இது பண்ணும். பட் இந்த 2 ஓவர்ல நம்ம 2 மேட்ச் நம்ம ஜாஸ்தி ரொம்ப ஒன்றும் கண்டுபிடிக்கலைங்க. நமக்கு தெரியும் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஆடுவாங்கன்னு. ரியன் பராகோட போலிங் ஒரு பெரிய சர்ப்ரைஸா வந்திருக்கு. இந்தியன் போலிங் பும்ரா இல்லாம வீக்னஸ் தெரியும், அது இவ்வளவு பெரிய இதா வந்திருக்கு. பட் ஓவரால் குட் பெர்ஃபார்மன்ஸ். தேர்ட் மேட்ச் என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா இந்தியா, பெஞ்ச் பிளேயர்ஸுக்கு ஏதாவது சான்ஸ் கொடுப்பாங்களா, பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கண்டினியூ டு சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.